அல்லாஹ் இன்றைய நாட்களுடைய திருமறையும் முழுமையாக கேட்கவும், தராவிகளை நிறைவேற்றவும், பகல் காலங்களில் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களின் நோன்புகளை நிறைவு செய்யும் முதலாயும் அறிவிப்பெறுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது மலக்குகளிடத்திலே இஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். ஃபஸஜதல் மலாயிகா, எல்லா மலக்குகளும் சஜ்தா செய்தார்கள். இப்லீஸ் செஞ்சாங்க, அவன் மட்டும் சஜ்தா செய்யலை. இப்போ அல்லாஹ் கேட்டான், காலமா மலாயிக்க அல்லாஹ் தொற்று இது அமர்த்துக்க, நான் ஏவிய போது, நான் கட்டளையிட்ட போது உன்னை எதிர்த்தடுத்தது நீ ஏன் சஜ்தா செய்யலைன்னு அல்லாஹ் கேட்டான். அவன் சொன்னான், காலான கைரும் மின்ஹு கலத்தனி மின் தீனி கலத்தவு மின் நாரின் கலத்தவு மின் தீனி, என்னைய நெருப்பிலிருந்து நீ படைச்சிருக்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுமே மண்ணிலிருந்து படைச்சிருக்க. அப்ப மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது, தாழ்ந்த மனிதருக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன் அப்படின்னு அகம்பாவம் கொண்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, கட்டளை இடுவது யார்? ரப்புல் ஆலமீன், அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான். அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது படைப்புகளுடைய கடமை. அப்ப எஜமானனுக்கு கட்டுப்படலை அப்படின்னா எஜமானன் என்ன வேண்டாலும் தண்டனை கொடுக்கலாம். அது போல அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த இப்லீஸை கியாமத் நாள் வரைக்கும் சபிச்சு, இங்கிருந்து நீ வெளியில போ என்பதாக அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து அவனை உலகத்துக்கு அனுப்பிட்டான். உலகத்துக்கு வருகின்ற போது அவன் சாகா வர கேட்டான், என்னைய கியாமத் நாள் வரைக்கும் என்னை உயிராக வை, எனக்கு ஹயாத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ்கிட்ட அவன் வரம் கேட்டுக்கிட்டான். அல்லாஹ் அதை கபூல் செய்துக்கிட்டான். அப்ப கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய மனித சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய சைத்தான் அவன் எல்லா காலமும் உண்டு. மனித சமுதாயம் இன்று ஒரு தலைமுறை இருக்கும், பிறகு இவர்கள் அழிவார்கள், அடுத்த தலைமுறை வரும், இப்படி வாழையடி வாழையாக இந்த தலைமுறைகள் உருவாக்கிட்டு இருக்கும். அதே போல சைத்தான் கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டு அடியார்களை வழிகடிப்பேன் என்பதாக அல்லாஹ்கிட்ட சத்தியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா ஏன் மனிதனை மண்ணால படைச்சான், அதற்கு சில நோக்கங்கள் இருக்குது என்பதை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகின்றது. நாம் விளங்கி இருக்கிறோம். சில நேரங்களில் நாம கவனிச்சு பார்த்தா தெரியும், கபூர்ல மையத்துகளை அடக்கம் செஞ்சுட்டு அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி கபூர்ல வச்சதும் குடி மண்ணு போடுவோம். தட்டுல மண்ணு கொண்டு வந்து ஓதுங்க அப்படின்னு கொண்டு வந்து காட்டுவாங்க. என்ன ஓதணும்? மின்ஹா கலக்னாகும் மின்ஹா நுஈதுக்கும் மின்ஹா நுஃரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்பதாக ஓதி அதில் ஊதும். மின்ஹா கலக்னாகும், இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம். மின்ஹா நுஈதுக்கும், மீண்டும் உங்களை அந்த மண்ணின் பக்கமே கொண்டு போய் அடக்குவோம். நுஃரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, மீண்டும் அந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். இப்ப மண்ணில இருந்து அல்லாஹ் நம்ம படிச்சிருக்கான், ஏன்னா இனத்தோட தான் சேரும். இப்ப நான் மண்ணு, இப்ப நம்ம இந்த மண்ணு என்ன செய்யும், அந்த மண்ணில கொண்டு போகும்போது ஏத்துக்குது. அப்ப மண்ணுக்கு சில தன்மைகளை எல்லாம் வச்சிருக்கிறான். இப்ப அந்த தன்மை மனித இடத்துல வரவங்க எல்லாம் எதிர்பார்க்கிறான். இப்ப மண்ணுடைய தன்மை என்னங்க, ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அது உள் வாங்கிக்கும், அரிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கும். ஒரு மரமோ அல்லது நம்ம மனித உடலோ அல்லது கால்நடைகளோ ஏதோ ஒண்ணு இறந்து போச்சு, மண்ணில் போட்டு புதைக்கிறோம், மறைச்சிட்டோம். மறைக்கக்கூடிய தன்மை மண்ணுகிட்ட இருக்கு. அந்த தன்மை மனிதர்களுக்கும் வரவங்கிறத எல்லாம் விரும்புறான். மண்ணு எப்படி ஒரு பொருளை அப்படி மறைச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியதோ அது போல சில நேரங்கள்ல சில மனிதர்கள் சில தவறுகள் ஏற்படும். ஏன் அவங்க மனிதர் தான், மலைக்கு அல்ல.
அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல அவர்களும் சிலர். இப்ப அவர்களிடத்துல சில நேரங்கள்ல குறைகள் ஏதாவது தென்படுகின்ற போது அது உடனே என்ன செய்யறது, பிற மக்கள்கிட்ட சொல்லி இவர்கிட்ட தவறு செய்யறார், இப்படி செஞ்சார், அப்படி செய்கிறார் அப்படின்னு என்ன செய்யறது, வெளியில கொண்டு போடுறது இல்லை. மண்ணு எப்படி ஒரு வஸ்துவை போட்டா உள்ள அடக்கி அதை அப்படியே மறைச்சிருக்கோம், அது போல மனிதனுடைய தன்மையும் அந்த மண்ணை போல இருக்குங்கிறது அல்லாஹ் உதாரணமா சொல்லி காட்டுகிறாங்க. அடுத்து பாருங்க, அந்த மண்ணுல தண்ணீரை ஊற்றணும், ஏதாவது ஒரு திரவத்தை ஊற்றிருக்கிறோம், ஒரு பெட்ரோலோ டீசல் ஏதோ ஒண்ணு வைங்க. எந்த பொருளை அந்த மண்ணில் நீங்க ஊற்றினாலும் என்ன செய்யும், உறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது, உள் வாங்கிக்கும். அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும், மனிதனுடைய தவறுகளை மன்னித்து மறைத்து உள்வாங்கிக்கும். காரணம், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்திலே ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா அழைப்பான். கேள்வி கணக்கின் போது கூப்பிட்டு அந்த மனிதனுக்கும் மற்ற ஹல்குகளுக்கு இடையில அல்லாஹ் ஒரு திரையை போட்டுருவான். இப்ப அல்லாஹும் அந்த மனிதனும் தான் அங்கே இருக்கிறாங்க, வேற யாரும் அங்கே இல்லை. இப்ப அல்லாஹ் கேட்பான், மனிதா உலகத்துல இந்த இடத்துல இந்த நேரத்துல இன்ன தவறு செய்தையா? ஆமா யாருதான், சுத்தமுத்தமா யாருமே இல்லை. இப்ப அல்லாஹும் அடியானும் தான் உரையாடல், அல்லாஹும் அடியான் தான் உரையாடல். சுத்தமுத்தமா யாரும் சொல்லிடுவாங்களோ, இல்லை அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் கேட்கா அந்த அடியான்கிட்ட, உலகத்துல இந்த நேரம் இந்த இடத்துல இன்ன தவறு செய்தாயா? ஆமா யாருதான், இன்னென்ன தவறுகள் என்பதாக அல்லாஹ் சுட்டி காட்டுவான். இப்ப அடியான் மறுக்க முடியாது. ஏன் கேட்கறது யாரு? ரப்புல் ஆலமீன், அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி எதுவுமே மறைவானது அல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி உலகத்திலே உன்னுடைய குறைகளை நான் மறைத்து வைக்கின்றேனோ அதே போல இப்போதும் கல்விகள் முன்னால நான் உன்னை வச்சு கேவலப்படுறத கேட்கல அப்படின்னு இப்பவும் நான் உன்னை மறைச்சிட்டேன், உன்னுடைய தவறுகளை மன்னிச்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போகணும் அல்லாஹ் அனுப்புவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் நமக்கு வந்து பாக்கியத்தை கொடுப்பான். ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் முன்னாடியார்களே, அப்ப மண்ணுக்கு சில தன்மைகள் அல்லாஹ் உறிஞ்சக்கூடிய தன்மை வச்சிருக்கிறான். இப்ப அதே போல மறைக்கக்கூடிய தன்மையும் வச்சிருக்கிறான். அதோடு மட்டுமல்ல, ஒரு பொருளை போட்டோம்னா அரிச்சிடும். சில நாளைக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த பொருள் பொருளாகவே இருக்காது. ஒரு இரும்பை போட்டோம், கொஞ்ச நாளைக்கு பிறகு பாருங்க அந்த இரும்பா இருக்காது, துருப்பிடிச்சு எல்லாம் சாப்பிட்டுடும். மனித உடல் அடக்க செய்கிறோம், ஒரு வருடம் 2 வருடத்துக்கு பிறகு அந்த கவர் மீண்டும் தோண்டப்படுது, அடுத்த மையத்தை அடக்கம் பண்றதுக்கு அங்க ஏதாச்சும் இருக்கீங்களா? அந்த உடல் இருக்கிறது இல்லை. இருந்தா சில எலும்புகள் சில பாகங்கள் தான் இருக்கு, அது கூட முழுமையா இருக்காது. முழு எலும்பு கூட இருக்குதானா இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணை அது சாப்பிடுது, எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுறான். அதே நேரத்துல ஒரு விதையை போடுறோம், அந்த விதையை சாப்பிடுதா மண்ணு? இல்லை. இது என்ன ஆகுது, உள்ளிருந்து சனமா அப்படி வளர்ந்து ஒரு செடி கொடி மரம் இப்படி ஒரு தாவரமாக மரமாக வளர்ந்து வெளியில கொண்டு வருது. இப்படி மனிதன் தன்னை சார்ந்தவர்களை உயர்த்தி விடணும். பொருளாதாரத்துல கீழ்த்தங்கி இருக்கிறாங்க, பின்தங்கி இருக்கிறாங்க, நம்முடைய உறவுகள் அல்லது நம்முடைய மக்கள், ஏதோ ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது நம்ம அண்டை வீட்டார்கள் யாராக இருக்கட்டும். அப்ப அந்த மண்ணு ஒரு பொருளை உருவாக்குது, ஒரு பொருளை உறிஞ்சிக்குது, ஒரு பொருளை உருவாக்கி வெளியில கொண்டுட்டு வருது. இப்ப அதே போல நாம என்ன செய்யணும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அந்த விதையை போட்டா அது உடைத்து வெளியில வந்து பலன் தருவது போல நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, நம்மளுடைய குடல்வாய் உறவு ஜனங்களுக்கு அல்லது நம்முடைய அக்கம்பட்டு உறவு வீடுகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது, இந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய ஆயுட்காலங்கள் நீடிக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய உறவுகளை இணைந்து வாழுங்கன்னு நாங்க சொன்னோம். ஆனா இன்னைக்கு அந்த உறவுகள்ல மட்டும் இருக்குதா? அந்த பேணுதல் இருக்கானா? இல்லை. அண்ணனை பார்த்து தம்பியை பார்த்து எங்க நம்ம கடன் கட்டுவானோ, எங்க நம்ம சொத்து பாகப்பிரிவினை வாங்கிடுவானோ என்பதாக என்ன செய்யறோம், உலகத்திலேயே விரண்டுவோம். அல்லாஹ் சொல்றோம், மறுமையில தான் மனிதன் விரண்டு வாங்குறான். எவமை எப்பொழுது வரும் சாகிபத்தை என்பதாக அல்லாஹ் மறுமையில சொல்றான். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து எங்க
தன்மையை அவங்க வாங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் விரண்டு ஓடக்கூடிய நிலையை நீங்க காண்பீர்கள் என்பதாக எல்லாம் மறுமையை பற்றி சொல்றாங்க. ஆனா அந்த நிலை இன்னைக்கு துனியாவிலேயே இருக்குது. நம்ம அங்கெல்லாம் போய் தேட வேண்டாம், இங்கேயே நம்மகிட்ட அந்த தன்மை இருக்குது. யாரும் முகம் இதாக கொடுக்க தயாரா இருப்போம். ஆனா உடன் பிறந்தவன் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான், உடன் பிறந்த பெண்மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெற்றோர்கள் சில நேரம் நான் தனியா போயிடுவேன், அத்தா விட்டு அம்மா விட்டு, என் மனைவி நான் வெளியில போயிடுவேன் வீட்டை விட்டு. ஆனா என்னுடைய பெற்றோர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு வந்திருப்பார்கள். ஒரு மருத்துவ உதவிக்கு ஆள் இருக்காது, அவருடைய ஒரு சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்றாங்க, அருகில அதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சுகபோகமா வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அவங்க இல்லாம நான் எப்படி உருவானேன், அவங்க இல்லாம நான் உருவாகல. அப்ப எனக்காக வேண்டி இரவு பகலாக கல்வெடுத்து எத்தனை பெரிய சோதனைகளை சந்தித்து எத்தனை பெரிய இன்னல்களை சந்தித்து அவர்கள் என்னை வளர்த்து விட்டு இருக்கிறார்கள். அப்ப நான் என்ன நன்றி கதை செலுத்துகிறேன். அப்ப நம்மகிட்ட அந்த மண்ணிலிருந்து உருவாக்கக்கூடிய தன்மை நம்ம இல்லாம போயிடுச்சு. அது வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இது அல்லாஹுடைய அருள் பொழியக்கூடிய மாதம். இந்த மாதத்துல 1க்கு 10ஆக, 10க்கு 70ஆக, 70 700ஆக இப்படி மடங்காக அல்லாஹ் பெருக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப அவைகளை நாம் அந்த அருள்களை அடைவதற்கு நாம தயாரா இருக்கணும். அதற்கு தகுதி உடையவர்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ளும். கண்ணியமானவர்கள் எல்லாம் முன்னணியார்கள். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஈகை தன்மை தான் நம்முடைய ஆயுட்காலங்களை நீடித்து செல்லும். சதக்காதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகளை தடுக்கும். நாங்கள் சொல்ல சதகத்து ரத்துல் பலா கலா. சதக்கா செய்யறது உங்களுடைய பலா முசீபத்துகளை தூரமாக்கும், உங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றும். நாங்கள் சொல்லலாம். அந்த தன்மை அந்த ஈகை தன்மையில இருக்கு. அப்ப அந்த தன்மையை நாம வளர்த்துக் கொள்வோம். 1க்கு 10ஆக, 10ஐ 70ஆக, 70ஐ 700ஆக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தை அடைந்து இருக்கிறோம். இந்த மாதத்தை நன்மைக்கு உரியதாக நாம மாற்றிக்கொள்வோம். சொல்றேன், எப்படி மண்ணுடைய தன்மை அந்த மண்ணிலிருந்து நாம் படைக்கப்பட்டு மீண்டும் அந்த மண்ணுக்கு போய் மீண்டும் அந்த மண்ணிலிருந்து எழுப்பப்படுகின்றோமோ, அதே போல அந்த விதைகள் எப்படி மண்ணுக்கு போய் மீண்டும் உரமாகி அதிலிருந்து வெளியாகி மரமாகி எல்லாருக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குதோ, அதே போன்ற பலன்களை நாமும் பெருமக்களுக்கு உரித்தாக்கி நல்லோருடைய கூட்டத்திலே நன்மைகள் பல செய்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொண்டிருந்தால் அனைவரும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன்.